பக்தி இன்ஃபோ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, குரு பயிற்சி பலன்கள் தாமா பார்க்க போகிறோம். இந்த குரு பயிற்சி என்னைக்கு நடக்க போகுது? 1/6/2026 காலையில் 11 மணி அளவில் குரு பகவான் மிதுனத்துலேருந்து கடகத்துக்கு பயிற்சியாகி கடகத்தில் உச்சம் பெற்று அமர்றார். இந்த மாதிரி ஒரு நிகழ்வு கடகத்தில் குரு பகவான் உச்சம் பெற்று அமர்றது அப்படின்றது 12 வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கக்கூடியது. அது ஒரு பெரிய சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது சிறப்பு என்ன? இப்போ சனி பகவான் நிறைய பார்த்திங்கன்னா 6 ராசிகளுக்கு கெடுக்கணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளோடு இருக்கார். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, மேஷ ராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா 7 நாட்டு சனியாகவும், சிம்ம ராசி அன்பர்களுக்கு அஷ்டம சனியாகவும், கன்னி ராசி அன்பர்களுக்கு கண்ட சனியாகவும், தனுசு ராசி அன்பர்களுக்கு அர்த்தாஷ்டம சனியாகவும், கும்பராசி அன்பர்களுக்கு பாத சனியாகவும், மீன ராசி அன்பர்களுக்கு ஜென்ம சனியாகவும் இருக்கார். ஆக இந்த 6 ராசிகளையும் கெடுக்கணும் அப்படின்னு கங்கணம் கட்டின்னு இருக்கார். கெடுக்கணும்னு சொல்ல முடியாதுமா, இவங்களை பதப்படுத்தணும், பக்குவப்படுத்தணும், இவங்களுக்கு வாழ்க்கைன்னா என்னன்னு புரிய வைக்கணும் அப்படின்ற வார்த்தைகளில் சொல்லலாம். ஆல்ரெடி எங்களுக்கு வாழ்க்கையெல்லாம் புரியுமா? கரெக்டு தான், ஆல்ரெடி வாழ்க்கையெல்லாம் நம்மளுக்கு புரியும். இன்னும் ரொம்ப தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு சனி பகவான் இப்படி பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கையில் நம்மளுக்கு படிப்பினைகளை ஏற்படுத்துவார். ஆக இந்த 6 ராசிகளுக்கும் கெடுபலன்கள் அப்படின்றது சனியினால் இருக்குது அப்படின்னாலும், இப்போ குரு பெயர்ச்சியாகி குருனுடைய உச்ச பார்வை சனி மேலே படுது, 9ஆம் பார்வை. ஆக சனி பகவான் ஆல்மோஸ்ட் நல்லிஃபை ஆகிடுவார். அவர் எந்த விதத்துலையும் உங்களுக்கு எடுக்க போகிறதில்ல. இது ஒரு பெரிய ப்ளஸ்மா. மற்ற 6 ராசிகளுக்கு இவர் நல்லது செய்யக்கூடிய பொசிஷனில் தான் இருக்கார். அந்த நல்லதை இன்னும் கடகடகடகடன் செய்ய போகிறார். இது ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆக இந்த குரு பயிற்சி 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்குது? 12 ராசிகளுக்குமே சூப்பராக இருக்குது. எந்த அளவுக்கு உங்களுக்கு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது, என்னென்ன மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்க போகுது, நேரத்தை வீண் பண்ணாமல் சட்டுன்னு உங்கள் ராசிக்கு குரு என்ன கொடுக்க போகிறார் பார்த்துடலாமா? கும்பராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னா, கும்பம் ஏறக்குறைய 6 வருஷமாக பார்த்திங்கன்னா சனி பகவான் குத்தி 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 இப்போ நம்ம லைட்டாக இப்படி தொட்டால் கூட ஐயோ என்னால் முடியல அப்படின்ற மாதிரி ஸ்டேஜில் இருக்கீங்க. இப்போ பார்த்திங்கன்னா பாத சனியில் இருக்கீங்க. 7 நாட்டு சனியினுடைய கடைசி பகுதி. சனி பகவானே 75% உங்களை வறுத்து எடுத்துகிட்டு ஸ்டில் 25% தான் அப்படின்ற ஒரு நிலமையில தான் இருக்கார். அந்த ஸ்டில் 25% என்னால் தாங்க முடியல. அதுதான் நான் முதல்ல சொன்ன மாதிரி, அவர் குத்தி குத்தி நம்மளை இப்போ அவர் லைட்டாக ஒரு காம்ப்ளிகேஷன் கொடுத்தா கூட என்னால் முடியல, செத்துடலாம் போல தோணுது இப்படின்னு சொல்கிறவங்க தான் கும்பம். அதுக்கும் மேலே சிலர் கும்பத்திலே பிறக்கக்கூடாது, ராசியை மாற்றிடலாமா அப்படின்லாம் விளையாட்டாக கேட்பாங்க. பொதுவாக பாருங்கள், கும்பராசியில் பிறந்திருக்கீங்க அப்படின்னாலே சனியினோட கடாட்சமும் உண்டு, சனியினோட கருணை பார்வையும் உண்டு. அதுதான் உண்மை. சரி, இப்போ இந்த பாத சனியில் இருக்கீங்க, கொஞ்சோண்டு கெடுபலன்கள் இருக்க போகுது அப்படின்னு சொன்னேன். அது கூட பார்த்திங்கன்னா இந்த குரு பயிற்சினால் இருக்க போகிறது இல்லை. காரணம், பாத சனியாகவே இருந்தாலும் குருனுடைய உச்ச பார்வை 9ஆம் பார்வை சனி மேலே படுது. சனி ஆல்மோஸ்ட் நல்லிஃபை ஆகிட்டார். எந்த விதத்துலையும் உங்களை கெடுக்க போகிறதில்ல. ஆக உங்கள் புண்ணு மொத்தம் ஆறி முதல்ல எப்படி இருந்தீங்க அந்த மாதிரி நல்ல அழகாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலகட்டம். இது ஒரு பெரிய ப்ளஸ். அதுக்கப்புறம் குரு பகவானை பற்றி சொல்லணும் அப்படின்னா, குரு பகவான் 6ஆம் பாவத்தில் அமர்ந்திருக்கான். பொதுவாக உங்களுக்கு 2 மற்றும் 11க்கு அதிபன். தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், லாபஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அவர் ருணரோக சத்ருஸ்தானத்தில் உட்கார்ந்துட்டுருக்கா அப்படின் போது ரோக குருவாக இருக்கார். கடன் இல்லாத, எதிரி இல்லாத, நோயில்லாத வாழ்க்கையை உங்களுக்கு கொடுக்கணும்னு குரு பகவான் முடிவு பண்ணிட்டார். அவர் முடிவு பண்ணிட்டார். அப்புறம் என்ன, நம்ம கொஞ்சம் முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னாலே அதுக்கான லூப் லைன்ஸ் நிறைய கிடைக்கும். சாலிடாக கடனை அடைச்சி நிம்மதியாக இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நாளாக உங்களோட தினசரி வேலையை உங்களால் செய்ய முடியல. காலையிலேருந்து வேலைக்கு போக முடியல. வேலைக்கு போகும்போது நம்மளுக்கு தோணும், ஐயோ அங்கே போனால் அவன் வேறு கத்தின்னு இருப்பானே, அவள் வேறு கத்தின்னு இருப்பாளே, ஹையர் அஃபிஷியல்ஸ் நோக்கி நம்மளுக்கு ஒரு பயம். ஓகேங்களா? காலையில் எழுந்திரிச்சு வீட்டில் உட்காந்தான்னா, குழந்தை ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி, பிள்ளைங்க காலேஜ் போகிறதுக்கு முன்னாடி இவன் முன்னாடி போய் உட்காந்தா இவன் வேறு சண்டை போடுவானே, சும்மாவே நம்மளை வம்பு இழுப்பானே அப்படின்ற பயம். மனைவி கிட்ட டிஃபன் கேட்டால் இவ வேற கத்துவாளே, இவ வேற பிரச்சனை பண்ணுவாளே, இப்படி எல்லா விதத்துலையும் பிரச்சனையை நினச்சி பயந்து உங்களோட தினசரி வாழ்க்கையே பார்த்திங்கன்னா சரியாக போல் உங்களோட டே டு டே ஆக்டிவிட்டீஸை பர்ஃபெக்டாக பிளான் பண்ண முடியல. அப்படியே பிளான் பண்ணாலும் கரெக்டாக செய்ய முடியல. அது அத்தனையும் மாறப்போகுதுங்க, கவலையே பட வேண்டாம். சரி, இப்போ குருனோட பார்வை முதல்ல உங்களோட 2ஆம் பாவத்தை பார்க்குறாரு. தன குடும்ப வாக்குஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், மகிழ்ச்சி, குதூகலம், காசு நடமாட்டம் முதல்ல இருந்த அளவுக்கு ரொம்ப பிரச்சனை இல்லைங்க. எக்கனாமிக்கலி இப்போ பெட்டராக இருக்கேன், நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. ஓகேங்களா? அதே மாதிரி 10ஆம் பாவம் தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு. உங்கள் தொழிலை விட்டு உங்களை தூக்குனாங்க, அதுக்கும் மேலே இருக்கிற பிரச்சனை தாங்க முடியாமல் தொழிலை நீங்கள் வேண்டாம் தூக்கி போட்டு வந்துட்டீங்க. அப்போ தொழிலை இழுத்து மூடிட்டீங்க. இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்லாம் இருக்கிறவங்க, படித்து முடிச்சோம் வேலையே எனக்கு இன்னும் கிடைக்கல, இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்கக்கூடியவங்களுக்கு தொழில் அப்படின்றது சிறப்பாக அமைய போகுது. இது ஒரு பெரிய ப்ளஸ். 12ஆம் பாவத்தை பார்க்குறாரு. ஏதோ ஒரு சுப செலவு, சுப வரையோ அப்படின்றது நடக்கும். நிறைய பேர் வீடு வாங்குறது, ஃப்ளாட் வாங்குறது, ஒரு 2 வீலர் வாங்குறது, ஒரு கார் வாங்குறது,
இல்லை பிள்ளைங்களுக்கு ஒரு 2 கிராம் கோல்டு வாங்குறது, இல்லை நமக்குன்னு ஷாப்பிங் போகிறது, வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் வாங்குறது, வெளிநாடு, வெளி மாநிலம், வெளி ஊர் டூர் போகிறது, அதுவும் குலதெய்வ கோயிலுக்கு போகிறது, அதே மாதிரி ஆன்மீக சுற்றுலா போகிறது, இன்ப சுற்றுலா போகிறது, இப்படி நிறைய நல்லது நடக்க போதுமா. ஆக ரொம்ப நாள் கழித்து கும்பத்துக்கும் சந்தோஷம் அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பு. கவலைப்பட வேண்டாம். சரிம்மா, எல்லாமே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டீங்க. நாங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும்னா எதிலம்மா எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னா, ரொம்ப எளிமையாக சொல்லணும்னா, ராகு பகவான் ஒன்றும் இல்லைம்மா. ஒன்றில் ராகு என்ன பண்ணுவார், நமக்கு எது கொடுத்தாலும் இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணுன்ற எண்ணத்தை தூண்டு வைப்பார் அப்படின்னு சொல்ல. இது ஒரு பெரிய ப்ளஸ். நம்ம வேலை செய்கிறோம், நம்ம வந்து சுயதொழில் வச்சு நடத்துகிறோம், இல்லை நம்ம ஏதோ ஒரு கன்சர்னில் வேலை செய்கிறோம் அப்படின்னா கூட நம்ம வந்து பார்த்திங்கன்னா, இந்த சிவகார்த்திகேயன் சார் படத்தில் சொல்லுவாங்க, எனக்கு உன்னோட சேர் தான் ஆசை அப்படிம்பார். அந்த மாதிரி ஓனரோட சேருக்கு ஆசைப்படுவோம். நம்ம ஒரு இடத்துல வேலை செய்கிறோம் அப்படின்னாலும் அப்போ அதுக்கான முயற்சிகள் செய்வோம். அதே மாதிரி ஒரு சுயதொழில் வச்சு நடத்துகிறோம்னா இன்னும் சம்பாதிக்கணுன்ற எண்ணம் மேலோங்கும். நல்லது தானே, பெரிய லெவலில் சாதிக்க முடியும், சம்பாதிக்க முடியும். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் என்ன, உங்களுக்கு சுயஸ்தானத்தில் ராகு இருக்கார் அப்படின்போது ஒரு மாய வலையை ஏற்படுத்துவார். ஒரு இனம் புரியாத குழப்பம், டெல்யூஷன், இல்யூஷன், ஹாலுசினேஷன், ஃப்ரஸ்ட்ரேஷன், இந்த மாதிரி மன ரீதியான குழப்பங்களை ஏற்படுத்துவார். இது ராகு ஏற்படுத்தக்கூடிய மாய வலை அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆண் ராசி, சனியினோட ராசி, தைரியம், தன்னம்பிக்கை ரொம்ப ஜாஸ்தி இருக்க ராசி. ராகு ஓவர்டேக் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப ஈஸி. நீங்கள் நினச்சிங்க, புரிஞ்சிக்கினீங்க, நம்மளுக்கு தப்பு நடக்குது, தப்பு எது மூலியமாக நடக்குது அப்படின்னு அனலைஸ் பண்ணி உங்களுக்கு எது மூலியமாக தப்பு நடக்குதுன்னா அதை தூக்கி கடைசா உங்களுக்கு ஈஸியாக முடியும். அப்போ ராகு மூலியமாக தான் உங்களுக்கு மன ரீதியான குழப்பம் வருது அப்படின்னா, ராகு வந்து பார்த்திங்கன்னா ஓவர்டேக் பண்ண உங்களால் முடியும். ஸோ கொஞ்சம் நீங்கள் உங்களோட கான்ஃபிடென்ட் லெவலில் அதிகப்படுத்திக்கினீங்க அப்படின்னா ஓவர்டேக் பண்ண முடியும். இது வந்து மைனஸ்ன்னு சொல்கிறதுக்கு இல்லை. சரி, ஒரே ஒரு முக்கியமான மைனஸ் என்ன அப்படின்னா, நமக்கு இன்னும் சம்பாதிக்கணுன்ற எண்ணம் வேணும். அந்த இன்னும் வேணுன்ற எண்ணம் வருமானத்தில் வரும், காதலில் வரும், காமத்துலேயும் வரும். அதில் கவனம் அப்படின்றது வச்சுக்கணும். அந்த இன்னும் சம்பாதிக்கணுன்ற எண்ணம் என்ன பண்ணும் அப்படின்னா, ஏன் நம்ம நேர் வழியிலே சம்பாதிக்கணும்? நம்ம அடுத்த தெருவில் அந்த ஆள் பாரு, பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா தப்பான விதத்தில் தான் சம்பாதிக்கிறான், பயங்கர கோட்டீஸ்வரனா இல்லையா, நம்மளும் தப்பான விதத்தில் சம்பாதிக்கலாம். அவன் அறிவுக்கே அவன் தப்பான விதத்தில் இவ்வளோ சம்பாதிக்கிறான், நம்ம அறிவுக்கு நம்ம எவ்வளோ சம்பாதிப்போம் அப்படின்ற மாதிரிலாம் தோணும். அதெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாது. அதுக்கு நீங்கள் லாக்கிப்பட்டு வரமாட்டீங்க. காரணம் என்ன அப்படின்னா, உங்களோட ராசி அதிபன் சனி பகவான். ஆல்வேஸ் தனி வழி, நேர் வழி அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் மட்டும்தான் கவனம் அப்படின்றது வேணும். சரி, இப்போ வழிபாடு அப்படின்னும் போது நாங்கள் என்னம்மா வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா, ரொம்ப சிம்பிள். ராகுவை பசிஃபை பண்ணக்கூடிய வழிபாடு. அதே மாதிரி சனி பாத சனியாக இருக்கான், குரு அதிசாரமாக பயிற்சி ஆகும்போது குருனோட பார்வை சனி மேலேருந்து விலகும். அப்போ இவங்க 2 பேரையும் பசிஃபை பண்ணக்கூடிய வழிபாடு. கும்பத்தில் பிறந்திருக்கீங்க, ராசி அதிபன் சனி, சனிக்கு யார் கடவுள்? ஈசன். அப்போ ஆதி கும்பேஸ்வரர் ஆலயம் கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இருக்குது. அந்த கும்பேஸ்வரர் ஆலயம் போயிட்டு நம்ம வழிபாடு பண்ணிட்டு வர்றது ரொம்ப நல்லது. அதுக்கும் மேலே அவ்வளோ தூரம் போக முடியலம்மா அப்படின்னா, வீட்டு பக்கத்தில் சிவன் கோயில் எதுவாக இருந்தாலும் சனிக்கிழமை தோறும் சிவன் கோயிலுக்கு போங்க. எத்தனை சனிக்கிழமை முடியுமோ போங்க. போயிட்டு ஈசனை வழிபாடு பண்ணிட்டு வாங்க. என்னால் கும்பிடலாம் முடியாதுமா, எனக்கு மனசெல்லாம் லைக்க மாட்டேங்குது. ஈசனோட கர்ப்பகிரகத்துக்கு முன்னாடி கம்முன்னு உட்காருங்க. முடிஞ்சால் ஈசனை பாருங்கள், இல்லைன்னா ஃபோனை பாருங்கள். நிறைய நல்லது நடக்குமா, கவலைப்பட வேண்டாம். சூப்பராக இருக்கும். சிவ வழிபாடு மேன்மையை தரும். வாழ்த்துக்கள். இப்போ நான் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கான பொதுவான பலன்கள். இதை பார்த்துட்ருக்க நீங்கள் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த குரு பயிற்சியிலையாவது வீடு வாங்குவோமா, இந்த குரு பயிற்சி காலகட்டத்திலையாவது திருமணம் நடக்குமா, இந்த குரு பயிற்சி காலகட்டத்திலையாவது எங்கள் குடும்பத்தில் இருக்க பிரச்சனைகள் எல்லாம் ஓஞ்சிடுமா, இந்த குரு பயிற்சி காலகட்டத்திலையாவது எங்களோட ப்ராப்பர்ட்டி எங்கள் கைக்கு வந்து சேருமா, கோர்ட்டில் இருக்க கேஸ்னோட ஜட்ஜ்மெண்ட் எங்களுக்கு ஃபேவரபுளாக வருமா, குழந்தையின்மைக்காக வைத்தியம் பண்ணிகிட்ருக்கோம், இது சாதகமாகுமா, இந்த மாதிரி 1 2 குடும்பம்னு எடுத்தால் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்க தானம்மா செய்யும். அந்த மாதிரி உங்கள் குடும்பத்துலேயும் பல பிரச்சனைகள், தீராத பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா, இது எப்படிமா தீருமா தீராதா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது அப்படின்னா நம்மளோட சுய ஜாதகம் தாம்மா அதுக்கான இண்டெக்ஸ். சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக கண்டுபிடிச்சிட முடியும். அந்த மாதிரி உங்களுக்கு உங்கள் சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா, நான் பேசிகிட்டு இருக்கும்போதே என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேயில் கொடுத்துருப்பாங்கம்மா, அதுக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். நன்றி.